நடத்தி வருகின்ற இருக்கையை உருவாக்கி தந்திருக்கிற உயர் திரு சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், உருவாக்கியவர் டாக்டர் சரோ இளங்கோவன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக இருந்து பல்வேறு அரும் பணிகளை செய்து தமிழ் உலகத்தில் தனக்கென்று பெயர் பதித்திருக்கிற மனவை முஸ்தபாவுடைய மகன் டாக்டர் ஷம்மல் அவர்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு இந்த மெய்நிகர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அறிஞர் அண்ணாவின் ஆற்றல் மிகு சிந்தனைகள் தமிழ் நுண் தமிழாய் இருக்கை என்ற அற்புதமான இந்த அமைப்பில் பேசுகிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்புக்கு காரணமாக இருக்கிற தமிழ்ச்செம்மல், பேராசிரியர் பெருந்தகை, முதல்வராக, தமிழ்துறை தலைவராக, தமிழ்துறை பேராசிரியராக, தமிழ் பேசும் இடங்களெல்லாம் உலவி வருகின்ற தமிழ் தென்றல் முனைவர் வேலம்மா அவர்களுக்கு எனது பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் தமிழகத்தில், தமிழ்நாட்டில் தமிழ் பேச்சு மொழியாக கிடைத்தமைக்காக நாம் உள்ளபடியில் இந்த மண்ணை வணங்குவதில் முதல் மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேசுகிற வாய்ப்பு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. நான் நினைத்து பார்த்தேன், பேரறிஞர் அண்ணா பெயரில் அமைந்திருக்கிற அரசு கல்லூரியில்தான் நான் பணியாற்றினேன் என்பதற்கு கிடைத்த பெருமையா, இல்லை அண்ணாவை பற்றி ஒரு நூற்றாண்டு மலர் தயாரித்த போது பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அடியேனும் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று பணித்த போது அதை கட்டுரை வடிவில், கவிதை வடிவில் தந்த பெருமை எனக்கு அமைந்த காரணத்தினாலா என்று பல்வேறு வகையில் நான் சிந்திக்கிற வேளையில் ஒரே ஒரு ஒற்றுமைதான் பேரறிஞர் அண்ணாவுடைய இருக்கையில் பேசுகிற தகுதி எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால், தமிழ் பேசுகிற, தமிழனாக பிறந்த, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற நாமக்கல் கவிஞர் வாழ்ந்த இந்த நாமக்கல் மண்ணில் வாழ்ந்து வருகிற ஒரு கவிஞனாக இந்த வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கிறது என்பதுதான் எனக்கு கிடைத்த மிக பெரும் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து தமிழ் சான்றோர்கள், பெரியவர்கள், தமிழ் அறிஞர்கள், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அருமைக்குரிய தமிழ் சுற்றங்கள் அனைவரையும் இரவு நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா என்பது ஒரு ஆகாயத்தை போல்தான். உலகத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் வானிலே மின்னி மிளறலாம், ஏன் நிலா கூட வானத்தில் ஒளி விடலாம், சூரியன் பகலில் ஒளி விடலாம். ஆனால் சூரியனையும் நிலவையும் நட்சத்திரங்களையும் தாங்குகிற ஆகாயம்தான் எங்கள் அறிஞர் அண்ணா என்பதற்குத்தான் இந்த தலைப்பை நான் உள்ளபடியே தந்தேன். பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி நினைக்காமல் இந்த தமிழ் மண்ணில் வாழ முடியாது. காரணம், உலகத்தில் பெற்ற தாய்தான் பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டி மகிழ்வது என்பது மரபு. காலகாலமாக தன் கருவில் சுமந்த பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து ஒரு பெயரையும் இட்டு செல்லமாக அழைப்பதுதான் நம் தாய்மைக்கு சிறந்த சிறப்புகளில் ஒன்று என்று நினைக்கிறோம். ஆனால் தான் பிறந்த மண்ணாகிய ஒரு நாட்டுக்கே பெயரிட்ட பெருமைக்கு உரியவர் பேரறிஞர் அண்ணா மட்டும்தான். எனவே தாய் குழந்தைகளுக்கு பெயரிடுவது என்பதை காட்டிலும் ஒரு பிள்ளை தாய்க்கே தாய் நாடு என்று பெயரிட்டிருக்கிற பெருமை எங்கள் பேரறிஞர் அண்ணாவுக்கு மட்டும்தான் ஒன்று என்ற பெருமை ஒரு அழிக்காத பெருமை. ஒரு காலகாலமாக
இந்த மண்ணில் நிலை பெற்றிருக்கிற பெருமை என்பதை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கலாம். தமிழ் நாடு என்று பெயர் வைத்திருக்கிறார். நினைத்து பாருங்கள், எந்த மாநிலத்திற்கும் நாடு என்ற பெயர் இணைப்பில் இல்லை. அருகில் கேரளா இருக்கிறது, ஆந்திரா இருக்கிறது, கர்நாடகம் இருக்கிறது, உத்தரப்பிரதேஷ் இருக்கிறது, மத்திய பிரதேஷ் இருக்கு, ஒரிசா இருக்கு. எல்லா மாநிலங்கள் பெயரில் தான் இருக்கிறது. ஆனால் மொழிவாரிய மாநிலங்கள் பிரித்த போது தமிழ் பேசுகிற இந்த மண்ணுக்கு மட்டும் தமிழ்நாடு என்று பெயர் வைத்த ஒரு தமிழன் உண்டு என்றால் அது பேரறிஞர் அண்ணா அவர்களைத்தான் குறிப்பிட வேண்டும். அந்த பெருமைக்கு உரியவர் தான். ஏனென்றால் எங்கள் மண் ஒரு நாட்டை சார்ந்திருக்கிற மண். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு பெருமையும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு உண்டு. திருவள்ளுவனையும் அறிஞர் அண்ணாவையும் ஒப்பிட்டு பாருங்கள். இருவருமே உயரத்தில் குறைவானவர்கள்தான். திருவள்ளுவர் உயரம் குறைந்தவர், 1.25 அடியால் உலகத்தை அளந்தவர். நான் கூட பெருமையாக சொல்வது உண்டு, அவதாரங்கள் என்று பேசுகிற எல்லா அவதாரங்களுமே இந்த மண்ணிலே 3 அடி மண் கேட்டுத்தான் அளந்ததாக வரலாறு இருக்கிறது, அவதாரம் இருக்கிறது. ஆனால் 1.25 அடியால் அளந்தவன் திருவள்ளுவன் மட்டும்தான் என்றால் அவதாரத்தை காட்டிலும் உயர்ந்தவன் எங்கள் வள்ளுவர் என்பதுதான் எங்கள் நினைவுக்கு வருகிறது. அந்த திருவள்ளுவனையும் பேரறிஞர் அண்ணாவையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஒற்றுமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். பேரறிஞர் அண்ணா எப்படியும் திருவள்ளுவரை போலதான் உயரம் குறைந்தவர். திருக்குறள் அளவில் சிறியது, ஆனால் விரிந்திருக்கிறது, உலகத்தை தனக்குள் அடக்கி இருக்கிறது. திருவள்ளுவன் குறளால் உலகத்தை அளந்தான். எங்கள் பேரறிஞர் அண்ணா தன்னுடைய குறளால் உலகத்தையே அளந்த பெருமைக்கு உரியவர் தான் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமை எங்கள் பேரறிஞர் அண்ணாவு மட்டும்தான் உண்டு. ஆங்கிலமும் பேசுவார், தமிழ் அற்புதமாக பேசுவார். பேச்சு மட்டுமல்ல, மக்களை ஈர்க்கிற சக்தி படைத்தவர் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உண்டு இந்த மண்ணிலே. அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரியவர் தான் பேரறிஞர் அண்ணா என்பது நமக்கு பெருமை உண்டு. இந்த உலகத்தில் பல்வேறு இயக்கங்கள் தோன்றின. ஒரு மாபெரும் இயக்கம் இந்த மண்ணிலே தலைத்து இன்னொரு பயிர் வளர முடியாதவாறு தடுத்து நின்றபோது ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், பணிவின் சிகரமாக இருந்தவர். அவரை போல பணிவு, அவரை போல எளிமை இந்த உலகத்தில் எந்த உலக தலைவருக்கும் கிடைக்காத பெருமை எங்கள் பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு. நீங்கள் பல படத்தில் பார்க்கலாம், கோட் ஷூட் போட்டு தான் இவருடைய புகைப்படம் இருக்கு. ஏன் அப்ப கோட் போடுறது என்பது பணக்காரர்களுடைய ஆடம்பர ஆடை ஆயிற்றே என்று நீங்கள் நினைக்கலாம். பேரறிஞர் அண்ணாவிடமே போய் கேட்டார்கள், நீங்க எளிமையின் சின்னம் என்கிறார்களே, எளிமைக்கு நீங்கள் தான் உதாரணம் என்கிறார்களே, நீங்க கோட்டு போட்டிருக்கீங்களே அப்படிங்கும் போதுதான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், பேர் ஒன்றுமில்லை, என் சட்டை கிழிந்திருக்கிறது, கிழிந்த சட்டை தெரியாமல் இருப்பதற்குத்தான் மேலே ஒரு கோட்டை அணிந்து நான் பவனி வருகிறேன் என்றார். தன்னுடைய முகத்தில் கவர்ச்சி இல்லை, களைந்து போன தலைதான் அவருடைய தலை. முகம் கூட தினந்தோறும் சவரம் செய்யாத அந்த முகம்தான் அவருடைய முகம். சோம்பல் முறித்து எழுந்து வருகிற பொழுதே ஒரு எழுச்சியோடு அவருடைய பேச்சுத்தான் இந்த உலகத்தில் இந்த நிலை பெற்றிருந்தது. தந்தை பெரியாரைத்தான் தலைமையாக கொண்டார்கள். தந்தை பெரியாரை கடைசி வரைக்கும் மறக்காத ஒரு மாபெரும் மனிதர் ஒருவர் உண்டு என்றால் அது பேரறிஞர் அண்ணா அவர்களைத்தான் குறிப்பிட வேண்டும். திராவிட இயக்கம் என்று அந்த இயக்கத்தில் தன்னை திளைத்துக் கொண்டாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி அரசியல் செய்த போதும் பெரியாரை மறக்காதவர்கள். இன்றைக்கு அரசியல்வாதிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஒரு தலைவரிடமிருந்து பிரிந்து வருகிற பொழுது அந்த தலைவரை பற்றி ஏராளமான விமர்சனங்கள் செய்வது உண்டு. அந்த தலைவரை பற்றி எனக்கு தெரியாதா என்று சொல்கிறவர்கள் 1000 பேர் 1,00,000 பேர் உண்டு. ஆனால் பிரிந்த வந்த போதும் எனக்கு என்றும் தலைவர் தந்தை பெரியார் தான் என்று சொன்ன பெருமைக்கு உரியவர் பேரறிஞர் அண்ணா.
எனவேதான் அந்த இருக்கை இன்னும் காலியாகவே இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் தந்தை பெரியார் வந்து அமர்ந்து கொள்ளலாம் என்று ஆணையிட்டு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் பெரியார் கூட அரசியலில் இவரை எதிர்த்துத்தான் பிரச்சாரம் செய்தார். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய மக்களுக்காக, தான் சார்ந்த இனத்திற்காக, தான் சார்ந்த சமுதாயத்திற்காக தான் உழைப்பை தர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பல்வேறு வேறுபாடுகள் தந்தை பெரியாருக்கும் இவருக்கும் இருந்தது என்றெல்லாம் தவறு. பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லை. தந்தை பெரியார் அரசியல் வேண்டாம் என்று சொன்னார். தந்தை பெரியார் பகுத்தறிவாதியாக இருந்தார். தந்தை பெரியார் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னார். தந்தை பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று கூட சொன்னார். நீங்கள் மொழியால ஈர்க்க வேண்டும் என்றுதான் பேரறிஞர் அண்ணா புறப்பட்டார். எனவே முதல் மொழி கொள்கை என்பதே தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கு இருக்கிற வேறுபாட்டை உணர்த்தியது. ஆனாலும் கூட தன் தலைவனை விட்டு கொடுக்காத பெருந்தன்மை பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு. காட்டுமிராண்டி மொழி தமிழ் மொழி என்று சொன்னபோது பேரறிஞர் அண்ணாவிடம் போய் கேட்டார்கள், என்ன தந்தை பெரியார் காட்டுமிராண்டி மொழி தமிழ் என்று சொல்லுகிறாரே, என்ன ஏதாவது அவர்கிட்ட இருந்து வாயில வந்துடணும், அந்த சொல்லி வைத்து அரசியல் பண்ணிவிட வேண்டும் என்று பல பத்திரிகை நிருபர்கள் போய் கேட்கிறார்கள். காட்டுமிராண்டி மொழி என்று தமிழ் மொழியை பழித்து கூறுகிறார்களே, அந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தந்தை பெரியாரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்ன போதும் அவரை விட்டு கொடுக்காமல், அவர் மேல் இருக்கிற பெருமை குறையாமல் பேரறிஞர் அண்ணா சொன்னார், உண்மைதான். என்ன உண்மைதானா? தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழியா என்று கேட்டபோது பேரறிஞர் அண்ணா சொன்னார், உண்மைதான், காட்டுமிராண்டி மொழிதான். எங்கள் பெரியார் சொன்னது உண்மைதான். அதில் ஒரு உண்மையும் இருக்கிறது. அது என்ன என்றால், காட்டுமிராண்டியாக இருக்கிற மனிதன் கூட பேசிய மொழி தமிழ் மொழிதான் என்று அவரையும் அடக்கிய பெருமை எங்கள் பேரறிஞர் அண்ணாவிற்கு உண்டு. எனவே பல நேரங்களில் பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சை கேட்கிற பொழுது ஐயா உங்க குரல் கேட்கவில்லை. அரசையா உங்கள் குரல் சரியா கேட்கவில்லை. அரசையா மத்தவங்களுக்கு கேக்குதா? அரசையா? இல்லம்மா கேட்கல. சவுண்டே எதுவும் வரல. சவுண்ட் வரல. அவரை கூப்பிட முடியுமான்னு பாருங்க. அதான் கூப்பிடுறேன் சார். ஐயா சொல்லிட்டேங்க ஐயா, அதை செக் பண்றேன்னு இருக்காருங்க ஐயா. ஒளிப்பதிவை நிறுத்திக்கங்க, அவர் வந்ததே ஆரம்பிச்சுக்கலாம். குணப்பிரியா? வெங்கட் பாக்குறாருமா? இல்ல வெங்கட் வந்து ஐயா வந்துட்டார். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா மியூட் எடுத்து பேசுங்க. இப்ப கேக்குதுயா? இப்ப கேக்குது. இப்ப தெளிவா இருக்குங்க சார். கேக்குதுங்க ஐயா, கேக்குது. நீங்க தமிழ் அந்த
மொழியை பற்றி ஐயா சொன்ன அண்ணா சொன்னத அதுல இருந்து அம்மா கேக்குதாமா? கேக்குதுயா, கேக்குது, இப்ப கேக்குது. ஐயா சொல்லுங்க. காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு, அதுல இருந்து சொல்லுங்க. அந்த காட்டுமிராண்டி மொழி அதுல இருந்து தொடங்குங்க ஐயா. அதற்கான விளக்கம் சொன்னீங்க இல்லையா? ஐயா கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுயா, பேசுங்க. காட்டுமிராண்டி மொழி என்று தந்தை பெரியார் சொன்ன கருத்தை பேரறிஞர் அண்ணா எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்று இந்த உலகமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தது. ஏனென்றால் தமிழ் மொழியின் சிறப்பை, ஏன் தமிழ் மொழி ஒரு வளம் நிறைந்தது என்பதை உலக அறிய செய்தவர் பேரறிஞர் அண்ணா. எனவே அவரிடம் போய் கேட்டார்கள், காட்டுமிராண்டி மொழி தமிழ் மொழி என்று திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தந்தை பெரியார் கூறுகிறாரே, உங்கள் கருத்து என்ன என்ற போதுதான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், நானும் அது வழிமொழிகிறேன், எங்கள் தமிழ் காட்டுமிராண்டி மொழிதான் என்று கேட்டபோது எல்லோருமே அச்சத்தில் உறைந்தார்கள். அப்போது அதற்கு பதில் சொன்னார், காட்டுமிராண்டியாக இருக்கிற மனிதன் கூட பேசிய மொழிதான் தமிழ் மொழி என்ற அந்த மொழியின் சிறப்பையும் தந்தை பெரியாருக்கு எந்த சிறுமையும் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணமும் ஒரு சேர இருந்த ஒரு மாபெரும் அறிஞர் ஒருவர் உண்டு என்றால் பேரறிஞர் அண்ணா அவர்களைத்தான் குறிப்பிட முடியும். தன் இனம் சாராமல் உலகம் இருக்கிற எல்லா மனிதர்களையும் மனித நேயத்தோடு பாவித்த ஒரு அற்புதமான மனிதர் தான் பேரறிஞர் அண்ணா என்பது. அவர் வரலாற்றில் சில நிகழ்வுகள் ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. அவர் போப்பாண்டவரை சந்திக்க போகிறார். பல பேர் இந்த செய்திகள் கூறியிருக்கலாம். இருந்தாலும் கூட ஒரு சாதாரண ஒரு மாநிலத்தில் இருந்து போகிற ஒரு தமிழன் செயற்கரிய செயலை எப்படி செய்திருக்கிறார் என்று கேட்டபோதுதான் நம்முடைய விழிகள் ஆச்சரியத்தில் விரிகின்றன. போப்பாண்டவரை சந்திக்க போகிறார். போப்பாண்டவரை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்படுகிறது. என்ன பேச வேண்டும் என்று குறிக்கப்படுகிறது. சந்திப்பதற்காக போகிறார். என்ன பேச போகிறார், எவ்வளவு நேரம் பேச போகிறார் என்று காத்திருப்பு மணியை காவலாளிகள் பார்த்து கொண்டே இருக்கிற உள்ளே சென்ற பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்ட நேரத்திற்கு காட்டிலும் நீண்ட நேரம் போப்பாண்டவரோடு பேசிக்கொண்டே இருந்தார். வெளியே வந்தார். வெளியே வந்த எல்லாரும் அவரை சுற்றிட்டு கேட்டாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்களே, இவ்வளவு நேரம் போப்பாண்டவரோடு பேசினீர்களே, என்ன உங்கள் தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி பேசினீர்களா, தமிழ்நாட்டினுடைய சிறப்பை பற்றி பேசினீர்களா, இல்ல உங்களுக்கு இருக்கிற ஆற்றலை எல்லாம் முழுக்க கொட்டி தீர்த்தீர்களா என்று கேட்டபோதுதான் பேரறிஞர் அண்ணா சிரித்து கொண்டே சொன்னார், நான் என்ன பேசுவது என்று திட்டமிடவில்லை. ஆனால் அதிகாலை நேரம் அங்கே வருகிற ஒரு பத்திரிகை தின நாளிதழை புரட்டி கொண்டிருந்தேன். அந்த நாளிதழில் ஒரு தேசத்திற்காக போராடிய ஒருவனுக்கு தூக்கு தண்டனை என்று பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக இருக்கிறது. மோகன ராணடேவா என்ற அந்த மனிதனுக்குத்தான் தூக்கு தண்டனை என்று விதித்திருந்தது. கீழே படித்து கொண்டே வந்தேன். ஒருவேளை போப்பாண்டவருடைய கருணை மனு ஏற்றுக்கொண்டால் அந்த விடுதலையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. நான் நினைத்தேன், நான் பேசுகிற மொழி, நான் சுவாசிக்கிற மொழி, என்னுடைய மொழி இன்னொருவனுக்கு விடுதலை கிடைக்கும் என்றால் அவனுக்காக நான் பேசுவேன் என்று சொல்லி உள்ளே போய் போப்பாண்டவரிடம் பேசி விடைபெற்று சென்றார். அந்த போப்பாண்டவருடைய கருணை மனும் அந்த ராணடேவுக்கு கிடைத்தது. விடுதலையானான். விடுதலையாவதற்கு யார் காரணம் என்று கேட்டான். பேரறிஞர் அண்ணாதான் காரணம் என்றார். பேரறிஞர் அண்ணா எங்கே இருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றார். தமிழ்நாடு எங்கே இருக்கிறது என்றால் இந்தியாவில் இருக்கிறது என்றார். உடனே புறப்பட்டு இந்தியா வந்தார். இந்தியாவில் தமிழ்நாடை தேடி வந்தார். தமிழ்நாட்டில் இறங்கினார். பேரறிஞர் அண்ணாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இறந்து ஓராண்டு ஆகிறது என்று செய்தி தெரிவிக்கிறது. இது எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! ஒரு தமிழ் என்பது தன்னை வளர்த்துக் கொள்வது அல்ல, தனக்கு மட்டும் மகிழ்ச்சி தருவது அல்ல, பிறரை மகிழ்ச்சி படுத்துவதும் அல்ல,
பிறருக்காக பிற நலன் பேணுவதற்காக தன் வாழ்வை அமைத்து கொண்டவர்தான் பேரறிஞர் அண்ணா என்பது மிகப்பெரிய உண்மை என்பது ஒரு வரலாற்று சிந்தனைகள் சிலவற்றை நாம் பார்க்கிறோம். 59 ஆண்டுகள் தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் இந்த மண் இருக்கிற வரைக்கும் 5000 ஆண்டுகள் ஆனாலும் பேரறிஞர் அண்ணா புகழ் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். எனக்கு தெரியும், தமிழ்நாடு அரசு இன்றைக்கு தமிழகம் முழுக்க இருக்கிற அரசு கல்லூரிகளில் அதிக பெயர் பேரறிஞர் அண்ணா பெயரில் தான் விளங்குகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அது யார் பொறுப்பேற்றாலும் பேரறிஞர் அண்ணாவின் பெயரில் தான் கல்லூரிகள் இயங்கின என்பது ஒரு பெரிய வரலாற்று உண்மைகள். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெரியாரைத்தான் தன் தலைமையாக கொண்டு 14 ஆண்டுகள் அவரோடவே பயணித்த ஒரு அற்புதமான வசந்த காலம் என்று அவர் குறிப்பிடுவது அதுதான் மிகப்பெரிய பெருமை. தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார். கொஞ்சம் கரடு முரடான அவருடைய பாதையை அவர் உன்னிப்பாக கவனிக்கிறார். அவருடைய சமூக விடுதலை என்றால் என்ன, சுயமரியாதை என்றால் என்ன, சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக ஆக்கிய பெருமைக்கு உரியவர் பேரறிஞர் அண்ணா என்பது பெரியாருக்கு அவர் நன்றி செலுத்தும் விதமாக அந்த சட்டத்தை நிறைவேற்றினார். தமிழ்நாடு என்று பெயர் இட்ட பெருமைக்கு உரியவர் மட்டுமல்ல, அவர் போல ஒரு அற்புதமான மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வது என்பது அரிதான காலத்தில் இருக்கிறோம். அப்போது இந்தியாவினுடைய பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருந்தார். அப்ப இவர் முதலா பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராகத்தான் போனார். அதற்கு பிறகுதான் இவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிறார். அதில் கூட நிற்பம் பாருங்க, இவர் முதல்ல டெல்லி தான் போறாரு. அதுக்கு பிறகுதான் இங்க நம்ம ஜார்ஜ் கோட்டைக்கு போறார். அதுல இருந்து என்ன தெரியுது, தமிழன் முதலில் செங்கோட்டையை கைப்பற்றி விட்டுத்தான் ஜார்ஜ் கோட்டைக்கு வருவான் என்பது பேரறிஞர் அண்ணாவுடைய வரலாறாக தெரிகிறது. அப்போது நேரு அவர்கள் நின்று பேசி கொண்டிருக்கிற பொழுது அருகில் பேரறிஞர் நிற்கிறார். இப்ப இந்தியாவினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு உயரமானவர், தமிழ்நாட்டினுடைய ஒரு சாதாரண ஒரு மனிதர் பேரறிஞர் அண்ணா உயரம் குள்ளமானவர். உடனே அவர் கேட்கிறார் கேள்வி ஒருத்தர், ஓ இந்தியாவுடைய பிரதமர் உயரமாக இருப்பார், தமிழர்கள் உயரம் குறைவாகத்தான் இருப்பார்கள் போல தோன்றுகிறது என்று சொன்னபோதுதான் எங்கள் பேரறிஞர் அண்ணா சொன்னார், நான் உயரம் குறைவாக இருப்பதும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமைதான். இந்தியாவை ஆளுகிற நேரு ஆக இருந்தாலும் என்னிடம் பேசும்போது தலை குனிந்துதான் பேச வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிற தமிழன் நான் பிரதமரிடம் பேசுகிற பொழுது தலை நிமிர்ந்து பேசுகிற பெருமை எங்கள் தமிழனுக்கு உண்டு என்ற பெருமையோடு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அவருடைய ஆங்கில உச்சரிப்பை பார்த்து, அவங்கள ஆங்கில பேசி பார்த்து பல பேர் அவரை பார்த்து மிரண்டு போன காலங்கள் உண்டு. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு விவாதம் நடக்குது டெல்லி பாராளுமன்றத்துல. இந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக எதை தேர்ந்தெடுப்பது என்று சொன்னபோது எல்லோரும் சொன்னார்கள், அதிக எண்ணிக்கையில் வாழுகிற மனிதர்கள் பேசுகிற மொழியைத்தான் தேசிய மொழியாக இருக்க வேண்டும். பேரறிஞர் என்ன கேட்கிறார், தேசிய பறவை எது என்றார். மயில் என்றார். நீங்கள் சொன்ன அடிப்படையில் அதிக மனிதர்கள் பேசுகிற மொழியே தேசிய மொழி என்கிறீர்கள். அதிகமாக வாழுகிற பறவை இனத்தை தானே நீங்கள் தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் காக்கையைத்தானே தேர்ந்தெடுத்திருக்கணும், ஏன் மயிலை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று வினாகிறார். அச்சத்தில் உறைந்து போன மற்றவர்கள் சொல்லுகிறாள், காக்கையை எப்படி நாங்கள் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இது மயில் என்பது அழகாக இருக்கிறது, தோகை விரித்து ஆடுகிறது, மேகத்தை பார்த்ததும் மழை பொழிகிற காட்சியை பார்க்கிற பொழுதெல்லாம் அது தோகையை விரித்து ஆடுகிறது, இறைவனுக்கு கூட வாகனம் ஆகிறது. அப்படிப்பட்ட பல வண்ணத்தில் தோன்றுகிற அழகிய வடிவத்தில் தோன்றுகிற தோகை உடைய மயிலைத்தானே நாங்கள் தேசிய பறவையா தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னபோதுதான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், அழகாக இருக்கிறது, வசீகரமாக இருக்கிறது, பார்ப்பவர்கள் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது என்றால் நீங்கள் தமிழைத்தான் தேசிய மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பேசிய பெருமைக்கு உரியவர் பேரறிஞர் அண்ணா என்பதை மறந்துவிடக்கூடாது. சாதாரண செயல்களை கூட
அவருடைய பேச்சு ஒரு பெரிய மடைமாற்றம் செய்துவிடும் என்றார். செட்டிநாட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள். உள்ள போய் பார்க்கிறார், வீடுகள்ல மனிதர்களே இல்லை. பெரிய பெரிய அந்த காலத்து ராஜாக்கள் வாழுகிற வீடு போல, செல்வந்தர்கள் வாழுகிற வீடுகள் போல. அப்படியே சென்னைக்கு வருகிறார். அங்கே பார்த்தா சாதாரண மனிதர்கள், வீடு இல்லாமல் இருக்கிறார். உடனே அடுத்த தலையங்கத்தில் எழுதுகிறார்கள், செட்டிநாட்டுக்கு போனேன், வீடுகள் பரந்த வீடுகள் இருந்தது, ஆனால் உள்ளே மனிதர்கள் இல்லை. ஆனால் சென்னையை பார்க்கிறேன், பரந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தங்குவதற்குத்தான் வீடுகளே இல்லை என்று வேடிக்கையாக ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வை சொல்லுகிற பொழுது கூட பிறர் மனம் புண்படாமல் எப்படி சொல்ல வேண்டும் என்கிற வரலாறு அவருக்கு தெரிந்த காரணத்தினால ஒரு மிகப்பெரிய வெற்றி அவரால் பெற முடிந்தது என்பதையும் பார்க்கிறோம். முதல் கூட்டம் நீங்கள் கூட ஆச்சரியமாக இருக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அதற்காக ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்துவதற்கு கூட இடம் இல்லாமல் அதற்காக பல இளைஞர்களை திரட்டி அதற்காகவே தன்னுடைய உழைப்பை தந்து ஒரு சாதாரண வீட்டிலே ஆரம்பித்த இயக்கம்தான் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லப்படுகிற திமுக என்ற கட்சி. இன்றைக்கும் அது அடிநாதம் எது என்றால் பேரறிஞர் அண்ணாதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த காலத்தில் 1940களில் MA பட்டதாரி என்பவன் சாதாரணமான மனிதர்களா என்றால் ஒரு பெரிய பொருளாதாரம் படித்த ஒரு MA பட்டதாரி படித்து முடித்து விட்டு பகட்டான வேலைக்கும் ஏன் இன்னும் ஆடம்பரமாக வாழ்வதற்கும் ஆசைப்படுகிற காலத்தில் அரசியல்தான் நான் என்று தன்னுடைய வாழ்க்கையை முழு நேர அரசியலாக மாற்றி கொண்டவர் அவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய நூல்கள், ஏராளமான நூல்கள், 316 மடல்கள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மடல் வழி இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய சிற்றிலக்கிய வகையில மடல் வழியாக இந்த மக்களுக்கு அறிவுரை நடத்துகின்ற அற்புதமான பணியை செய்தவர். 500 கட்டுரைகள் எழுதிய பெருமைக்குரியவர். 13 நாடகங்கள்